foundation class, my confidence level get increased. Nowadays, I have changed into an independent learner instead of depending on others for studies. Before the foundation class, I don't have any competitive feel, but now my competency level get increased, ma'am. Boys, often I see you both playing. It's good to see you studying now. What is the reason for the change? We got interested in studies. We have joined into online classes. First, I have fear on online classes, but now I don't have any fear on online classes as well as online exams. The teaching methodology used by them was really good. It helps me to understand the concepts easily. In foundation, after finishing each class, we have separate sessions for the clarification. Here, we do clarify the doubts. The recorded videos will be available for the live classes. If I have doubt in any topic, I use to see the recorded videos. I hear that you got national level second rank in foundation. Can you share few words about it? After I joined in the foundation class, my confidence level of facing both exams and competitive exams have raised. Wholeheartedly, I will thank our management for arranging such a wonderful class. I will give my full effort and achieve my next level in the forthcoming exam. Hi, I am Maila, parent of Ananya, 6th standard CBSE Sri Guru Vidyalaya. Foundation class is best. ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது நாங்களும் கொஞ்சம் பயந்தோம். பாப்பா நான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா சொல்லித்தராங்க, நல்ல கோச்சிங், டவுட் எது வந்தாலும் உடனே கிளியர் பண்ணுறாங்க. பேரண்ட்டுக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத உடனே வாட்ஸ்அப்பில் எங்களுக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் எங்களுக்கும் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. எந்த டவுட் வந்தாலும் உடனே கிளியர் பண்ணுறாங்க. வீடியோ கால் பிள்ளைங்களுக்கு நல்லா புரியுது. பெஸ்ட் கோச்சிங் இஸ் பெட்டர். தேங்க்யூ. 7th 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஃபவுண்டேஷன் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. அப்கமிங் ஜென்ரேஷனுக்கும் இதே மாதிரி நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பையன் 8th ஸ்டாண்டர்ட் நல்லா படிக்கிறான். ஃபவுண்டேஷனுக்குங்கிறதுல ஜேஇ என்ன ஐஐடி இந்த இதில் போகிறதுக்கான நல்ல ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. கொடுப்பாங்க, இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மூலமாக என் பொண்ணு தனிச்சா கிட்ட நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள், அவங்கக்கிட்ட லேர்னிங் ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் சொல்லணும்னா குயிக் லேர்னிங் வித் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு நிறையவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. மேத்ஸ் சம்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறாங்க, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிக்கிறாங்க. ரிப்பீட்டட் டெஸ்ட், அதில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ரிப்பீட்டட் டெஸ்ட் வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இன்னும் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. அதில் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண இன்னும் வந்து பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓவராலாக திஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இஸ் ரியலி எ குட் ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் சக்சீடாஸ். தேங்க்யூ. நான் தரண்யா, என் பையன் சாகிஷ் சபரீஸ் குரு சிபிஎஸ்சியில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஒரு வருஷமா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சேர்த்துட்டதுல மேத்ஸும் சயின்ஸும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மேத்ஸ்ல வந்து ஆன்லைன் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட்னு ஏகப்பட்டது வைக்கிறதுனால அது வந்து மேத்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஈஸியாகவும் டக்குன்னு பண்ணிடலாம். அதே மாதிரி சயின்ஸ்ல இந்த சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருக்கனால அவர் படிக்கும்போது மக்கப் பண்ணாம டக்குன்னு படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜே ஈசா. என்னுடைய 2 குழந்தைகளும் ப்ரீகேஜி முதல் இப்பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். தற்பொழுது 6ஆம் வகுப்பு படித்து வரும் எனது மூத்த மகன் ஹர்ஷல் ஜாக் லீட் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்திய அளவில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வில் 2ஆம் இடம் பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுடன் பெருமையாக உள்ளது. மேலும் இப்பள்ளி நேஷனல் லெவல் 3rd ரேங்க் பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதற்காக கடினமாக உழைத்த ஸ்ரீ குரு கல்வி குழும நிர்வாகத்தினர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மிக முக்கியமாக பல லட்சம் ரூபாய் செலவு செய்து மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேச இயலாத சூழ்நிலையிலும் இப்பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் சரளமாக ஆங்கிலத்தில் பேசுவதைக் கண்டு மிகுந்த வியப்படைகிறேன்.
பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பெரிய பெரிய நகரங்களில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளைப் போல இப்பள்ளியிலும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு உண்டான பயிற்சிகளும் போட்டித் தேர்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. உதாரணமாக ஸ்பெல்பி, ஜிசாட், SOF, ஒலிம்பியாட், விவிஎம், இன்னும் இது போன்ற பல போட்டித் தேர்வுகளுக்கு உண்டான பயிற்சிகளும் போட்டித் தேர்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆகவே நம்மளுடைய குழந்தைகளை இப்பொழுதிலிருந்து அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் பங்கேற்க வைத்து பயிற்சி பெற்று வரும் பட்சத்தில் 12ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்த வெற்றியினை பெற முடியும் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். My son is studying in Sri Guru Vidyalaya CBSE school. Sri Guru Vidyalaya CBSE ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுற ஸ்பீட் லேப் கண்டக்ட் பண்ணுற ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆனது சிறப்பான முறையில் நடைபெற்றுட்டு இருக்கு. ஈச் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே ஸ்பீட் லேபில் கண்டக்ட் பண்ணுற டீச்சர்ஸும் சரி, ஸ்ரீ குரு வித்யாலயில் ஒர்க் பண்ணுற சப்ஜெக்ட் டீச்சருமே ரொம்ப நல்லா டீச் அண்டு கோச்சப் ரொம்ப நல்லா சிறப்பான முறையில் கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்பீட் லேப்லேயே புக்கை பார்த்தீங்கன்னா ஒர்க் புக்கு, கோர்ஸ் புக்கு, எக்ஸசைஸ் புக்குன்னு இது மாதிரி தனித்தனியாக பிரித்து டெஸ்ட்டுமே நிறைய ஒரு டாப்பிக்குக்கே வந்து நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டாப்பிக்கில் ரொம்ப தரவாக வெல் டெவலப்பாக வராங்க. அப்புறம் கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாகவும் கேட்குறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பின்னாடி வரக்கூடிய நீட் ஜேஇக்கு வந்து கொஞ்சம் பயமும் பதட்டமும் இல்லாமல் எப்படியெல்லாம் கொஷின் ஆன்லைனில் கேட்பாங்க அப்படிங்கிறத இப்போ இருந்தே தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று சப்ஜெக்ட் நாலேஜுமே நீட் ஜேஇக்கு எப்படி அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்பீட் லேப் கண்டக்ட் பண்ணுற டீச்சிங் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது. அதுக்கு ஸ்ரீகுரு வித்யாலயில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Hi everybody, I am Tejaswi Smada. She is studying in 7th standard. Last 2 years she have an experience in this foundation classes. In my opinion, it was good. It's going very well. Still they continue their persistency and consistency. That I like most. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இப்பள்ளியில் படிக்கும் யோஜித் என்ற மாணவனுடைய பெற்றோர் ஃபவுண்டேஷனில் வந்து யோஜித் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது. எப்படின்னா முதல்ல வந்து மேக்ஸில் வந்து கொஞ்சம் லோ லெவலில் தான் இருந்தான். அப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டான். இன்க்ரீஸ் பண்ணி அவனோட கான்டென்ட் லெவலும் வந்து கூடியிருக்கு. நெக்ஸ்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து தியரட்டிக்கலாக வந்து படிச்சுட்டே இருக்கிறவங்க அதை வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒன் வேர்ட்ஸ் கேட்கும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்குது. ஸ்பீட் லேப்ஸில் வந்து போடும்போது நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. தேங்க்யூ. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். என் பேர் ஸ்ரீனிவாசன். மை சன் இஸ் நேம் இஸ் கிருத்திக்கு. ஸ்ரீகுரு வித்யாவில் 7th ஸ்டாண்டர்டு படிச்சுட்டு இருக்காரு. ஃபவுண்டேஷன் கிளாஸு. ஸோ ஃபவுண்டேஷன் கிளாஸு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட மார்க்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் அண்ட் டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு, அசைன்மெண்ட்டு, செல்ஃப் டெஸ்ட்டு, ஸோ இது அவரே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக லேர்ன் ஆகிருக்காரு. அது ஆஸ் எ பேரண்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எதாவது டவுட்டுன்னா சப்ஜெக்ட் வைஸ் எதாவது டவுட்டுன்னா இமீடியட்டாக அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ்க்குலாம் இமீடியட்டாக அவங்க கால் பண்ணி டவுட் கேட்குறாரு. ஸோ அவங்களுக்கு இமீடியட்டாக அவர் சப்போர்ட் பண்ணி நல்ல எஜுகேஷன் க்ரோத் வந்து நல்லா தெரியுது ஃபீட்பேக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவரோட கிளாஸ் டீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. தேங்க்யூ.